அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். எல்லா காரியங்களுக்கும் எவ்வளவோ நம்ம முயற்சி எடுப்போம். வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்த வாங்குற விஷயமா இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் அதுல நமக்கு ஒரு குழப்பம் வரும் பாருங்க. குழப்பம் இல்லாதது ஒண்ணுமே இருக்காது. ஒரு தீர்வு காண்ற வரைக்கும் நம்ம உள்ளத்துல என்ன இருக்கும்? ஒரு குழப்பம் இருக்கும். என்ன செய்யறதுன்னே தெரியலங்க, அதுவா இதுவா, எது நல்லதுன்னு தெரியல, எதுக்கு போனா நல்லா சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில முன்னேறலாம் தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். என்ன முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் என்ன நம்ம மேல நோக்கம் வச்சிருக்காரோ, ஆண்டவர் என்ன நம்ம மேல திட்டம் வச்சிருக்காரோ, அதுதான் அவருடைய சந்நிதியிலிருந்து, சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரிய சித்தியோ, நீங்க வசனத்தை முடிங்க, கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ சீட்டு மடியில போடப்படும். வெரி குட், சூப்பர், ரொம்ப தேறிட்டீங்க. நான் என்ன கேட்டா என்ன சொல்லணும் நல்லா என்னைய புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில். சூப்பர் சூப்பர். அப்பா, என் விசுவாசிகளா பயங்கர சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேறிட்டீங்க. என்னமோ தெரியல, காலையில வந்து நின்னதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்த்தோம். வீட்டை கட்டாராகி கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. கற்றவங்களுடைய முயற்சி, கற்றவங்களுடைய பிரயாசம், அவர்களுடைய உழைப்பு எல்லாம் வேஸ்ட். எந்த நேரம் ஆண்டவர் கட்டலைன்னா நீ செய்யறது வேஸ்ட், அது உனக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. கர்த்தர் நகரத்தை காவாராகி, காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அல்லேலூயா. நம்ம என்னதான் வீட்டை சுத்தி காவல் போட்டாலும், நாய் வளர்த்தாலும், ராஜபாளையம் நாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஊரு ராஜபாளையம், சொந்த ஊரு. இவ்வளவு உயரம் இருக்கும், எவ்வளவு பெரிய மதில் சுவர் ஆனாலும் அவ்வளவு உயரம் தாவி காலை வைக்கும் பாருங்க. பயங்கர உயரமான நாய். எங்க ஊர் ராஜபாளையம் நாய்னா ரொம்ப ஃபேமஸான நாய். எந்த நாய காவலுக்கு நம்ம வளர்த்தாலுமே அங்க ஆண்டவருடைய பாதுகாவல் இல்லைன்னா அல்லேலூயா, அது அவ்வளவும் வேஸ்ட். நீ கேமரா சுத்தி 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 கேமரா வச்சிருந்தாலும், கொள்ளையடிக்கிறவன் உள்ள வந்து கொள்ளையடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நீ முடிச்சுக்கிட்டு அந்த கேமரா வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிர போகுது? அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆண்டவருடைய கரத்துல இருந்துதான் எதுவானாலும் நமக்கு கிடைக்க பெறும். சீட்டு மடியில நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயாசம் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவோ, அதனுடைய ரிசல்ட்டோ ஆண்டவராகிய கர்த்தர் என்ன நோக்கமும் திட்டமும் வச்சிருக்கிறாரோ அப்படித்தான் வரும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. கையை கொடுத்து என்ன சொல்ல போறீங்க? உன் காரியத்துல என்ன முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் தான், சித்தம் தான், பதில் தான் அவர்கிட்ட இருந்து உனக்கு வரும். தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல வேதத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரி சம்பவம் வந்திருக்குது. அதுல
ஒரு 3-4 பேரை மட்டும் நம்ம சுருக்கமா பார்த்துட்டு செய்தியை முடிக்க போறோம். சரியா? முதல்ல நம்ம பார்க்க போறது யோனா. யோனா தீர்க்கதரிசி தெரியுமா? யோனான்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? மீன். அடுத்தது நினிவே. அடுத்தது முதல்ல கப்பல், அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் நினிவே ஞாபகம் வரும் நம்மளுக்கு இல்லையா? அந்த யோனாவை குறிச்சு நம்ம வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. இந்த யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்லி அழைச்சார். இவன் தான் இஷ்டத்துக்கு தேவனுடைய விருப்பம் இல்லாம தர்சீசுக்கு போற கப்பல்ல ஏறி அங்க நம்ம போய் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அவன் ஏறிட்டான். கடைசியில என்ன நடந்துச்சு? கப்பல் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு என்ன ஆயிடுச்சு? ஒரே கொந்தளிப்பு. கடல் கொந்தளிக்குது. புயல் காற்று சீறி எழும்புறது போல கப்பலை கவிழ்த்து விடுற மாதிரி பயங்கரமா கொந்தளிச்சு பொங்கி எழுதிக்கிட்டு இருக்குது பாருங்க. இது யாரால கொண்டு வரப்படுறது? ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. இவன் தர்சீசுக்கு ஓடிடலான்னு முயற்சி பண்றான். ஆனா தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இங்க ஒரு பெரிய பூகம்பம், ஒரு பெரிய புயல், ஒரு பெரிய கடலின் அலையின் சீற்றம், இதை எல்லாத்தையும் ஆண்டவர் எழுப்புறத பார்க்கிறான். ஏன்? இந்த யோனா நான் சொன்ன இடத்துக்கு அவன் போகணும். அவன் இஷ்டத்துக்கு போக கூடாது. கப்பல்ல இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒரே பயம். ஐயோ என்னடா இது, கவுந்துரும் போலயே, நம்ம எல்லாம் கடலுக்குள்ள இன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டுருவோமா அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய திகில். ஆனா அந்த கூட்டத்துல யோனாவை காணும். என்ன புயல் எழும்புனா என்ன, காற்று சீர்னா என்ன, கடல்ல பொங்கி எழுந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்க போயிருக்காரு? கப்பலின் அடித்தட்டுல அங்க போய் நல்லா படுத்து சூப்பர் தூக்கம் ஒண்ணு தூங்குறான் பாருங்க. எப்படித்தான் அந்த தூக்கம் வருமோ? இங்க கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. அழிஞ்சு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் திகிலும் ஜனங்களை நெருக்கி ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஆளு என்ன செய்யறாரு? சுகமா கொரட்டை விட்டு அப்படி ஒரு தூக்கமாமா. தேவ சித்தத்தை மீறி போய் எந்த குறித்தும் கவலைப்படாம, யாரு அழிஞ்சா என்ன, யாரு கெட்டா என்ன, தேசம் எப்படி நாசமா போனா என்ன, என் ஊர் வாலிப பிள்ளைங்க எப்படி கெட்டு அழிஞ்சு போனா எனக்கு என்ன, எந்த வீட்டுல புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தெருவுல கும்மிடி சண்டை போட்டுக்கிட்டா எனக்கு என்ன, என் ஊர் நிலவரம் எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி எதை குறித்தும் கவலைப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அடித்தட்டுல போய் நல்லா தூங்குறான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம்? மற்ற குடும்பத்தை பத்தி கவலைப்படாம, தேசத்தை குறித்து கவலைப்படாம, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு தற்கொலை செய்து மறிக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தற்கொலையை நோக்கி போய் தன்னை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் நரகத்திற்கு பாத்திரவான்களாய் எவ்வளவோ பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் நிறைய நேரம் தூங்கி கொண்டிருக்கிறோம். அதை குறித்து கவலைப்படாம, அதை குறித்து வேதனைப்படாம, அந்த ஜனங்களின் மீது ஒரு அக்கறை என்பது இல்லாதபடிக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மீட்கப்பட்டுட்டேன், இயேசுவை நான் அறிஞ்சுக்கிட்டேன், என் பிள்ளைங்க சுகமா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு மாத்திரம் நினைச்சு நல்லா தூங்கி உறங்கிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர்
தூங்கி கொண்டிருக்கிற நம்மை அவர் தட்டி எழுப்பும்படியாய் கடந்து வருகிறார். இந்த கப்பல்ல என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய சேதம் வருதுன்ன உடனே மாலுமி என்ன செய்யறாரு, ஐயோ இருக்கிற எல்லா பொருளை, எல்லா அரிசி மூட்டை, கோதுமை எல்லாம் அவங்கவுங்க பொருள் என்னென்ன இருக்குது, இருக்கிற சரக்கு, அவங்கவுங்களுடைய கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி எங்க போடுங்க, வெயிட் குறையட்டும், கப்பல்ல என்ன ஆகட்டும், வெயிட் குறையட்டும் அப்படின்னு தூக்கி எரிய சொல்றான். அத்தனை பேரும் எரிஞ்சிட்டாங்க. அப்பையும் நிக்கல, அப்பையும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. தூக்கி எரியப்பட வேண்டிய முக்கியமான ஆளு எங்க இருக்காரு, அவரை தூக்கி எறிகிற வரைக்கும் இந்த புயல் நிக்காது. அடித்தட்டுல இருக்கிறவரை தூக்கி தண்ணியில எறிகிற வரைக்கும் கடல் அலையின் சீற்றம் நிக்காது. இந்த ரகசியம் மற்றவங்களுக்கு தெரியாது. கப்பலுடைய அடித்தட்டு எப்படி இருக்கும் தெரியுமா, ஈரமா இருக்கும், சொத சொதன்னு இருக்கும். எனக்கு எப்படி தெரியும்னா, எங்க அப்பா ஷிப்ல ஜேஇயாக ஒர்க் பண்ணவர். ராமேஸ்வரம் ஹார்பர்ல எங்க அப்பா கப்பல்ல இன்ஜினியராக வேலை செய்தவர். அப்போ எங்களை கப்பல்கள்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அடித்தட்டுல இருந்து மேல மாடி வரைக்கும், 3ஆம் மாடி 4ஆம் மாடி வரைக்குமே நாங்க வாட்டுக்கு ஓடி எல்லாத்தையும் சுத்தி பார்ப்போம். நாங்க வாட்டுக்கு ஓடிக்கிட்டு அங்க விளையாடிக்கிட்டு அப்படி கிடப்போம் பாருங்க. அதனால எனக்கு தெரியும். அடித்தட்டுல தண்ணி, அங்கதான் மோட்ரு, இன்ஜின் எல்லாமே இருக்கும். இப்போ உள்ள கப்பல் எனக்கு தெரியாது, சரியா? அப்போ எல்லா மோட்ரு, இன்ஜின்னு, என்னென்னமோ கனெக்ஷன் எல்லாமே அடித்தட்டுல தான் இருக்கும். அங்க ஈரம், தண்ணி சொத சொதன்னு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல போய் என் காலத்துல இருந்த கப்பலே அப்படி, இவன் யோனா காலத்துல இருந்த கப்பல் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப உள்ள கப்பல்கள்ல ஒருவேளை எவ்வளவோ சயின்ஸ் எல்லாம் முன்னேறிடுச்சு, அந்த மாதிரி இப்ப நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், சரியா? அப்ப யோனா காலத்துல இருந்த கப்பல்ல தண்ணி எப்படி இருக்கும், தண்ணி தேங்கி கூட இருந்திருக்கலாம். அந்த இடத்துல போய் நம்ம ஆளு நல்லா சுகமா தூங்குறாருன்னா அது எப்பேற்பட்ட தூக்கம், எப்பேற்பட்ட எண்ணம், கவலை இல்லாத விஷயம் பார்த்தீங்களா? ஆண்டவர் விட மாட்டாரு, ஆண்டவர் விட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவரு உடனே இன்னும் நீ என்னத்தை தூக்கி எறிஞ்சாலும் இன்னும் கொந்தளிச்சு எழும்பும், இன்னும் கொந்தளிச்சு எழும்பும், எல்லாம் எழும்புது, கலக்கம் இவங்களுக்குள்ள. உடனே மாலுமி சொல்றான், உங்க கடவுளை எல்லாரும் என்ன செய்யுங்க, அவங்க வேண்டிக்கோங்க, அவங்க வேண்டிக்கோங்க, நம்ம காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்பையும் எந்த ஒரு மாற்றமும் வரல, அப்படியே தான் இருக்குது. கடவுளை நோக்கி, உண்மையான ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுறவர் தான் இங்க தூங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற வரை தேசத்துல உபத்திரவம் நிற்காது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஆயிரம் தெய்வங்கள் இருக்கட்டும், எத்தனை ஆயிரங்கள் வழிபாடுகள் இருக்கட்டும், எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கட்டும், அவர் தங்களுடைய தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டாலும் கூட ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாகிய நீயும் நானும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரை இந்த உலகத்தினுடைய உபத்திரவம் ஒரு முடிவுக்கு வராது. அல்லேலூயா. அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர்களின் அழிவு ஒரு முடிவுக்கு வராது, வராது. முடிவு நம்முடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நம்முடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் ஊழியம் செய்யறோம், கொஞ்ச நேரம் போய் பிரேயர்ஸ் நடத்திட்டு வரோம். அந்த நடத்துற நேரம் மட்டும்தான். வீட்டுக்கு வந்துட்டா என்ன செய்யறோம்,
சிந்தனை, ஆத்ம பாரம் எல்லாமே மழுங்கி போகுது. வீட்டுக்கு வந்தா ஜெபிக்கிற எண்ணம் இல்லாம போகுது, வேதம் வாசிக்கிற எண்ணம் இல்லாம போகுது, கதை பேசுறதுக்கு தோணுது. வீடு தேடி போய் ஊர்க்கதை உலக கதை பேசலாம். ஏன்? போர் அடிக்குது. போர் அடிக்குது. எப்படி அம்மா போர்னா என்னம்மா? போர் அடிக்குதுன்ற வார்த்தைய என் தங்கச்சி அடிக்கடி சொல்லுவா. எப்சி அவன் சொல்றப்பெல்லாம் எனக்கும் அப்புக்கும் அப்படியே ரத்தம் கொதிக்கும் பாருங்க. ஏன் தெரியுமா? நாங்க நேரமே இல்லாம இருக்கிறோம். 1000 வேலை, ஊழிய பாரம் எவ்வளவோ இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கோம். இது சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? போர் அடிக்குது. ஏன் போர் அடிக்கிற நேரம் முழங்கால முடக்கி ஜெபிக்கலாம்ல, வேதம் வாசிக்கலாம்ல, தியானிக்கலாம்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவன் நம்மிடத்திலிருந்து அதைத்தான் எதிர்பார்க்கிறார். வீடு தேடி போய் கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டிவியில சினிமா சீரியலை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். செல்லுல சினிமா சீரியலை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, சீரியல் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல அவளுக்கு போன் போடு, இவளுக்கு போன் போடு, என்ன செய்யற, ஏது பண்ற அப்படின்னு போன்ல விசாரிப்பு, போன்ல ஊர் கதை, உலக கதை. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில உள்ள ஒவ்வொரு ஜபத்தினுடைய பதில கொடுக்கிற முடிவை வச்சிருக்கேன். நீயும் எதை குறித்தும் கவலைப்படாம, எதை குறித்தும் அக்கறைப்படாம தூங்கிக்கிட்டு இருக்கிற மகளை உன்னை தட்டி எழுப்பத்தான் நான் விரும்புறேன். உன்னை தட்டி எழுப்பத்தான் உன்னை தேடி வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோனா அப்படித்தான். அந்த சொதன்னு இருக்கிற தண்ணி நிறைஞ்ச ஒரு இடத்துல, ஈர பதம் இருக்கிற இடத்துல ஒண்ணுமே தெரியாம அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை குறித்த ஏக்கம் கூட உள்ளத்துல இல்லாதபடிக்கு தன்னுடைய தரிசனத்தை இழந்தவனாக, தன்னுடைய ஆத்ம பாரத்தை இழந்தவனாக உறங்கி கொண்டிருக்கிறான். மாலினி சொல்றான், அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. எல்லாரும் நோக்கி கூப்பிடுறாங்க, எந்த மாற்றமும் இல்லை. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. ஏன் மௌனம் சாதிக்கிறாரு? ஆளு எங்க இருக்கான்? கீழே இருக்கான். அவன் வெளியே வரணும். அவன் வாயிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுற சத்தம் என் சமூகத்துக்கு வரணும். என் பிள்ளை என் சமூகத்துல முழங்கால முடக்கி நினிவே பட்டணத்துக்காக, இந்திய தேசத்துக்காக, அவன் ஊருக்காக முழங்காலை முடக்கும் வரை கொள்ளை நோய் விடாது, தற்கொலையின் ஆவி விடாது, பஞ்சம் விடாது, பாவம் விடாது, விபச்சாரம் வேசித்தனம் விடாது. என் பிள்ளை என் சமூகத்துக்கு வரும் வரை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போகலைன்னா அவர் விடுதலை பண்ண முடியாதா? பண்ண முடியாதா? கட்டாயம் பண்ண முடியும். ஆனா செய்ய மாட்டாரு. நம்ம ஜெபிக்காம அவர் எதுவும் செய்ய மாட்டார். அப்படி செஞ்சுட்டா அவருடைய வல்லமை என்னன்னு நமக்கு தெரியாது. அவரை நம்ம ருசிக்க மாட்டோம். அவருடைய அன்பை நம்ம ருசிக்க மாட்டோம். அவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை வாஞ்சிக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரம்மா. ஆத்ம பாரம் நமக்குள்ள இருந்ததே ஆனால் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா ஒரு நாளும் தூங்காது. ஒரு உண்மையை சொல்றேன். நேத்திக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போல. வெளியே பூட்டை போட்டுட்டு உள்ளுக்குள்ளதான் உட்கார்ந்துருந்தேன். காரணம், எங்க அப்பா சமூகத்துல நான் காத்திருக்கணும். நேற்று வீட்டுல யாருமே இல்லை. எப்படா யாருமே இல்லாத நேரம் எனக்கு வரும் அப்படின்னு காத்து கிடப்பேன். என்னைக்காவது யாரும் இல்லாத ஒரு நாள் எனக்கு கிடைச்சதுன்னா அந்த நாள் முழுசா தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுது கதறுவேன். பிரியமானவர்களே, ஊழியத்துக்காகவும், சபையின் மக்களுக்காகவும், தேசத்துக்காகவும், மிஷனரிகளுக்காகவும், வாலிப பிள்ளைகளுக்காகவும் அழுது கதறுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாம நிரப்பினது.
உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த நான் என்னையால அபிஷேகத்தை தாங்க முடியாம எழுந்து நின்று டான்ஸ் ஆடி 2 கையவும் வானத்திற்கு நேர உயர்த்தி நல்ல நடனமாடி கர்த்தருடைய மகிமையினால நிரப்பப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை அளவில்லாமல் என்னை மூடினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்ம பாரம் அழிகிற ஜனங்களை குறித்த ஏக்கம் உனக்குள்ள இருந்ததையானா வீடு தேடி கதையடிக்க மாட்டேன். போன் பண்ணி போன்ல நீ கதையடிக்க மாட்டேன். டிவி சினிமா போட்டு டிவிக்கு வேலை கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அழிகிற ஜனங்களை குறித்த பாரம் உன் இருதயத்தை உடைக்க வேணும் மகனே மகளே. உன் இருதயத்தை நொறுக்க வேணும் மகனே மகளே. என் தேவன் நீ எப்ப அவர் சமூகத்துக்கு வருவேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கார். எப்ப அவர் சந்நிதிக்கு வருவேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோனாவை போய் என்னடா இத்தனை பேர் டிக்கெட் நம்ம போட்டோம், இதுல ஒரு டிக்கெட் குறையுதே. அப்போ எடுத்து பார்க்கறாங்க, அவன் பேர் யோனா. யோனாவை எங்க தேடுங்க. உடனே எல்லா இடமும் தேடுறாங்க, காணும். அடித்தட்டுல இருப்பானா, அங்க போய் மனுஷன் இருப்பானா அடித்தட்டுல. இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணுவான்? அப்ப ஒருத்தவன் சொல்றான், இல்ல போய் பார்த்துட்டு தான் வருவோமே. போய் பார்த்தா அங்க விசேஷமானவர் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவனை தட்டி எழுப்பி, எப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, எப்படி ஐயா நீ தூங்குற? அழிஞ்சு போக போறோம், நீ நல்ல நித்திரை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. ஆமா. உடனே எழுந்து வாரான். அப்பதான் அவன் பார்க்கறான் என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு. எல்லாமே இவனுக்கு தெரியும். ஆனா இவனுக்குள்ள ஒரு பயம். இவனுக்கு தெரியும் இவன் தீர்க்கதரிசி, என்னையாலதான் இந்த கொந்தளிப்பு. யோனாக்கு நல்லாவே தெரியும். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்றான் பாருங்க, என்னைய தூக்கி நீங்க கடல்ல எரிஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அப்ப விஷயம் தெரியுதுல்ல இவனுக்கு, தன்னாலதான் கொந்தளிக்குது, தன்னாலதான் அழிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, நான் தான் காரணம் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியுது இவனுக்கு. ஆனா அவன் அதை எழுந்து அதுக்கான தீர்வு காணணும்னு முற்படல. நான் நல்லா சுகமா இருக்கிறேன், நான் நல்லா தூங்குறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றத மட்டும்தான் நினைச்சானே தவிர ஜனங்களை நினைக்கல. பிரியமானவர்களை, அவனை எழுப்பி மேல கூட்டிட்டு வராங்க. யோ என்னையா பண்ற? தூங்குனேன். நாங்கெல்லாம் என்ன நிலைமையில இருக்கிறோம்? உன் கடவுளை நோக்கி நீ கூப்பிடலையா? இல்ல நான் கூப்பிடல. அப்போ சீட்டு போட்ட உடனே சீட்டு எங்க வந்தது? யோனா பேர்ல. அதுக்கப்புறம் தானே யோனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் தூங்கினேன், எங்க ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடல. இவ்வளவு கொந்தளிப்பு ஒன்னியாலதான், சீட்டு ஓ மேலதான் விழுந்திருக்குது. அப்ப நீதான் காரணம், என்ன விஷயம் உண்மையை சொல்லு. அப்பதான் யோனா சொல்றான், எங்க ஆண்டவரு என்னைய நினிவேக்கு போக சொன்னாரு. நான் தர்ஷீசு கப்பல்ல, இந்த கப்பல்ல ஏறி தப்பிச்சு போகலான்னு ஏறினேன். ஒண்ணு செஞ்சீங்கன்னா நீங்க எல்லாரும் காப்பாற்றப்படுவீங்க. என்னைய மட்டும் எதுக்குதான் இவ்வளவு சரக்கெல்லாம் தூக்கி கீழே எரிஞ்சிங்க மூட்டை மூட்டையா? என் ஒரு ஆளை மட்டும் தூக்கி கீழே எரிஞ்சிரு, கடல் அலையெல்லாம் அமைதியாயிரும், கொந்தளிக்கிற புயல் எல்லாம் அமைதியாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம அமைதியாயிரும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. எல்லாருக்கும் அவனை தூக்கி எறிகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, கஷ்டமா தான் இருக்குது. ஆனாலும் வேற வழியில, இவன் ஒருத்தவனுக்காக எல்லாரும் சாகணுமா, இவன் ஒருத்தவன் செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூக்கி அவனை என்ன செய்யறாங்க? கடலுக்குள்ள எறிறாங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, யோனா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒரு ஆளு வாசிங்க. ஆமென். குற்றமில்லாத ரத்த பழியை எங்க மேல சுமத்தாதீங்கப்பா. அவன் ஆண்டவரை அறியாத
அறியாதவன், மாலுமி ஆண்டவர் அறியாதவன், உள்ளுக்குள்ள இருந்தவங்க ஆண்டவரை அறியாதவர்கள். ஆனா இப்ப ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவன் மேல சீட்டு விழுந்திருக்குது, இவனாலதான் இந்த கொந்தளிப்பு. அப்ப இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு, இவன் சேவிக்கிற கடவுள் யாரு என்பதை கேட்டு அறிந்து இந்த ஆண்டவரால தான் இந்த கொந்தளிப்பு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவங்க எல்லாம் இப்ப யாரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க? ஆண்டவரை நோக்கி. இந்த கொந்தளிப்புக்கு காரணம் யாரு, இதை உண்டாக்கின தேவன் யார் என்பதை அறிந்து அவரை நோக்கி கூச்சலிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவரே, இவனை தூக்கி நாங்க போடுறோம், இவன் ஒருத்தவனால நாங்க எல்லாரும் அழிஞ்சிருவோம் போல, ரத்த பழி எங்க மேல சுமராம இருக்கட்டும். ஹல்லேலூயா. ரத்த பழி எங்க மேல வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. அப்புறம் உமக்கு சித்தமாய் இருக்கிறதை செய்கிறீர். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற வேணுமே, ஆனா அவர் என்னத்தனாலும் செய்வார். சுனாமிய வர வைப்பாரு. தேவ சித்தம் நிறைவேற நீயும் நானும் தடையா இருந்தோம்னா சுனாமி கடற்கரையோரம் மட்டுமல்ல, கடற்கரையை தள்ளி நீ பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேற நீதான் தடையா இருக்கிற. அவருடைய நோக்கம் நிறைவேறாததற்கு நீதான் காரணமா இருக்கிறன்னா, நீ எந்த மூலையில இருந்தாலும் இங்க கொந்தளிக்கிற கடல் நீ இருக்கிற வீடு வரைக்கும் அதை தாண்டியும் வரும். விசுவாசிக்கிறியா? அவர் சொன்னா போதாமா? ஒரு சொடக்கு போட்டாருன்னா போதும். உண்மைதானே? ஆமா, ஒரே ஒரு சொடக்கு தான். எதையும் செய்ய வல்லவர். அப்போ அங்க இருந்து என்னாச்சு? அவனை தூக்கி எரிஞ்சாச்சு. அப்புறம் ஆண்டவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரு. நினிவே பட்டணத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இன்றைக்கு உன் ஊரு கொந்தளிக்குது, உன் தேசம் கொந்தளிக்குது, உன் பக்கத்துல எதிரில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். தூங்காத என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தட்டி எழுப்புகிறேன், உன்னை கொண்டு நான் காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. என் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. என்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நீ தான் தடையா இருக்கிற, அதை நான் செய்யாமற் போவதற்கு நீ தான் காரணமா இருக்கிற என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீட்டு போடும் பொழுது அது உன் பேர்ல விழுகிற சீட்டா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாலும், உங்க ஊர்ல எத்தனை குடும்பம் இருக்குது, எத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை ஜனங்க இருக்காங்க, ஆனா உன்னை மாத்திரம் சீட்டு போட்டு கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரே. ஆனா அவருக்கு தான் தெரியும் உன்னை உருவாக்கும் போதே என்ன நோக்கத்தை உனக்குள்ள வச்சு உருவாக்கி இருக்கார். அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கிராமத்துல 2000 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோ, உன் வீட்டை மட்டும் முன் குறிச்சிருக்கிறாரு இல்ல? ஆமென், ஆமென். உன்னைய மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இல்ல? சீட்டு உன் பேர்ல மட்டும் விழுகுது பத்தியா? உன் பேர்ல மட்டும் விழுகுது பத்தியா? என் தேவனுடைய கிருபையானது ஒவ்வொருத்தவங்க மேலையும் அளவில்லாம இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, 1000 பேர் இருந்தாலும் லட்சங்கள் இருந்தாலும் நீர் சீட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுக்கிற தேவன், அதை உலகத்திற்கு தெரியப்படுத்துகிற தேவன். இந்த யோனா ஒரு விசேஷமானவன் சொல்லி மாலுமிக்கு தெரிய பண்ணின தேவன். இந்த யோனா ஒரு விசேஷமானவன் சொல்லி அந்த கப்பலில பிரயாணம் பண்ணின அத்தனை ஜனங்களுக்கு, அத்தனை பிரயாணிகளுக்கும் வெளிப்படுத்தின தேவன். அல்லேலூயா. நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன் என்று சொல்லி சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அத்தனை கண்களுக்கு முன்னதாக என் ஆண்டவர் நிறுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர், நம்மை நேசிக்கிறார், அளவில்லாமல் நேசிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போறோம். சரியா? கடைசியில நான் கேட்பேன், யார் யாரை குறித்து பார்த்தோம் அப்படின்னு கேட்பேன். சரியா? அடுத்தது மத்தியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பைபிள்ல மத்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்தியானம் ஆகுது, காலையிலேயாவது. மத்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லன்னு சொல்லு. இப்படி பதன்னு முழிச்சின்னா நான் முழிக்க வேண்டியது இருக்கு. இல்ல, பேரே இல்லாத, அட்ரஸே தெரியாத இந்த மத்தியாவை ஆண்டவர் எதற்காக முன் குறிச்சிருக்கிறாருன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 25, 26. மைக்ல யாராவது வாசிங்க. மைக்ல. இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்ந்து கொள்ளப்பட்டான். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் 12 பேர். 12 பேர்ல ஒருத்தவன் யூதாஸ் காரியத்து அநியாயமா செத்துட்டான். ஆண்டவரை காட்டி கொடுத்து, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே அப்படின்னு என்ன செஞ்சுட்டான்? நாண்டு கொண்டு செத்துட்டான். அப்ப சீஷர்கள்ல அந்த யூதாஸ் காரியத்தினுடைய சீட்டு காலியா இருக்கு. அந்த இடம் என்ன பண்ணிருக்கு? காலியா இருக்கு. அந்த காலியான இடத்தை நிரப்பணும். அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்கிற பெயரில ஒரு பரிசுத்தவான், ஒரு உத்தமன், ஒரு உண்மையானவன், ஒரு நேர்மையானவன், கர்த்தருடைய பார்வையில பிரியமானவன் ஒருத்தவன் தேவைப்பட்டான். அல்லேலூயா. எல்லாரையும் பிடிச்சு சீஷர்களுடைய இடத்தை நிரப்புறதுக்கு போட முடியுமா? முடியாது. அதுக்குன்னு விசேஷமான கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம் வேணும். அப்படிதானே? அங்க நிறைய பேர் இருக்காங்க, யாருனாலும் தூக்கி போட்டுடலாம். ஆனா சீஷர்கள் தேவனுக்கு சித்தமான மனுஷன் யாரு, ஆண்டவர் யார போட விரும்புறாரு அப்படின்னு ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. அதுல 2 பேரை தேர்ந்தெடுத்து என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல நிறுத்துறாங்க. யோசேப்பையும் மத்தியாவையும் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நிறுத்துறாங்க. இதுல யார அந்த காலியான இடத்துல சீசனா வைக்கன்னு தெரியல. உடனே 2 பேர் பேரை எழுதி குலுக்கி போட்டு எடுக்கிறாங்க. சீட்டு மத்தியாவின் பேரிலே விழுந்தது. அல்லேலூயா. இந்த மத்தியா யாரு? இவன் எங்க இருந்தான்? இவன் எப்படிப்பட்டவன்? எந்த ஒரு பேரும் அட்ரஸும் வேதாகமத்துல இல்ல பிரியமானவர்களே. இந்த இடத்துலதான் மத்தியா என்கிற ஒரு பெயரை நாம் வாசிக்கிறோம். இதற்கு முன்பு இந்த பெயர் எங்கேயுமே வந்தது கிடையாது. இதற்கு பின்பும் மத்தியா என்ற பெயர் எங்கேயுமே வந்தது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அவனைத்தான் என் ஆண்டவர் இந்த யூதாசுக்கு பதிலாக சீஷனாய் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நீ உன் ஊர்ல அட்ரஸ் தெரியாம, இருக்கிற இடம் தெரியாம, உன் பேர் தெரியாம, உன் குடும்பம் தெரியாம, ஒன்னத்துக்கும் புண்ணியம் இல்லாம தண்டமா வாழ்ந்துகிட்டு இருந்த, என்னைய பார்த்து தண்டம்ன்ற கோபம் வருதா? தண்டமா வாழ்ந்துகிட்டு இருந்த, உண்மையா இல்லையா? சோறு செய்யறதும், குழம்பு செய்யறதும், பிள்ளைகளை குளிக்க வைக்கிறதும், தூங்குறதும் உன் வேலைய. சோறு செய்யறது, துணி துவைக்கிறது, குழம்பு வைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது. குளிக்கிறியோ இல்லையோ தெரியாது. இந்த மாதிரி அட்ரஸ் தெரியாம இருந்து கொண்டிருந்த உன்னை, அடையாளம் தெரியாமல் இருந்து கொண்டிருந்த உன்னை இந்த விசேஷமான ஸ்தானத்தில் வைப்பதற்கு என் ஆண்டவர் சீட்டு போட்டு உன்னை தெரிந்து கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப உன்னைய கேணிப்பட்டுல தெரியும், கூத்தப்பாக்கத்துல தெரியும், தைலாபுரத்துல தெரியும், கொந்தமூர்ல தெரியும், கொஞ்சிமங்கலத்துல தெரியும், முருக்கத்துல தெரியும், திண்டிவனத்துல தெரியும், புதுப்பாக்கத்துல தெரியும், ஆப்பரம்பட்டுல தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏமா இருந்த இடம் தெரியாம இருந்த, உன் அட்ரஸ் தெரியாது, உன் நிலைமை என்னன்னு தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் இப்பொழுது உன் தலையை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமத்திலையும் தெரியும்படியாக என் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். சீட்டு போட்டவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே. ஆனா உன் மீது என் தேவனுடைய கண்
உங்கள் நோக்கமாயிருக்கிறது. என் தேவனுடைய பார்வை விசேஷித்த பார்வையாயிருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எவ்வளவு விசேஷம் பாத்தியா? ஊத்த பக்கத்துல இருந்து 2 குடும்பம் 3 குடும்பம், மற்ற குடும்பம்லாம் தெரியல. முருக்கத்துல இருந்து 2 குடும்பம் 3 குடும்பம், வேற குடும்பம் தெரியும். இப்படி எல்லா கிராமத்துல இருந்தோம். நீ மட்டும்தான், நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். இன்னைக்கு நீ மட்டும்தான் விசேஷமா இருக்கிற. இன்னைக்கு நீ மட்டும்தான் விசேஷமா. உன் ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உன் வீட்டை தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உன் ஊர்ல யாருக்காவது அசுத்தாவி கட்டுனா உன் வீட்டை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் உன் வீடு இருந்த இடம் தெரியாதம்மா, தெரியாதம்மா. இன்னைக்கு நீ பிரஸ்தாபமாகி கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு நீ பேரும் புகழுமாய் எழுந்து கொண்டிருக்கிறாய். காரணம், என் ஆண்டவர் உன்னை அழைத்தபடியினால, என் தேவன் உன்னை முன் குறித்தபடியினால. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அட்ரஸ் இல்லாத ஒண்ண, அடையாளம் இல்லாத ஒண்ண ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவரே தேவன் என்று ஆராதிக்க, மற்ற மக்களுக்கு ஜெபிக்க, உன் மூலமாய் விடுதலையை கொடுக்க, உன் மூலமாய் சுகத்தை கொடுக்க, உன் தலையை உயர்த்தி உன்னை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ சாதாரணமானவள் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர்மா வந்து எங்கேயும் நிக்க வேண்டிய வேலை கிடையாது. நீ போய் நின்னாலே போதும். ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உன்னைய தானே சொல்றேன், உன்னைய தானே சொல்றேன். உடனே கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடாதா, மகிமைப்படுத்த கூடாதா? பாஸ்டர்மா போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் நின்னா போதும். அல்லேலூயா. நீ கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீனா ஜெபிக்க உன்னைய தேடி ஆள் வருதா வரலையா, வருதா வரலையா? அட்ரஸ் இல்லாத நீ இன்றைக்கு பிரபலமாகி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவாராக, மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. எல்லாம் அவங்க சொல்லுங்க. சீட்டு மத்தியாவின் பேர்ல விழுந்ததுன்னு வந்திருக்குல்ல, நான் சொல்றேன் சீட்டு ரோசி மேல விழுந்துச்சு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லலாமா? உங்க பேரை சொல்லி சத்தமா சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிறவங்க மட்டும். நான் சொல்றேனேன்றதுனால சொல்லக்கூடாது. ரெடி, 1 2 3. சீட்டு ரோசி மேல விழுந்துச்சு, சீட்டு ரோசி மேல விழுந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறியா? அப்ப நீ எவ்வளவு பெரிய விசேஷம் பாத்தியா? அப்ப நீ எவ்வளவு பெரிய பாக்கியவான் பாத்தியா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அளவில்லாமல் நேசித்தபடியினால இன்றைக்கு ஆலயத்துக்கு உள்ள இருந்து அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற, அவருக்கு மகிமையை செலுத்திக்கிட்டு இருக்கிற, இவரே ஜீவனுள்ளவர் என்பதை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறாய். கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மத்தியா எத்தியோப்பியா தேசத்துல ஊழியம் செய்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இரத்த சாட்சியாய் மரித்தான். பிரியமானவர்களே, அவனை அழைச்சு கொண்டு வராரு. தான் ஊழியத்துல வல்லமையா பயன்படுத்துறாரு. வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன் இரத்த சாட்சிக்கு ஆயத்தமா இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த மத்தியா அட்ரஸ் தெரியாத ஒருத்தவன் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வைராக்கியமாய் அழைக்கப்பட்டு எத்தியோப்பியா தேசத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அங்கே இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு விசேஷமான தேவ மனுஷன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைராக்கியம் உள்ள ஊழியத்தை செய்ய கர்த்தர் அழைக்கிறார். வைராக்கியம் உள்ள ஊழியத்திற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமென், ஆமென். அடுத்தபடியாக இப்ப இந்த மத்தியா யூதாசுடைய சீட்டை நிரப்புறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்ல.
எந்த இடம் காலியா இருக்கு. இப்ப வேலையில ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த சீட்டு காலியா இருக்கு, அதுக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க, அதுக்கு அப்ளை பண்ணுவோம். எத்தனை ஆயிரம் அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அதே போல பரிசுத்தமான இடத்தை நிரப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சகரியாவை குறித்து பார்க்க போகிறோம். சகரியா, லூகாஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க சகரியா யாரு தெரியுமா? இந்த சகரியால வேற சகரியாவும் இருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகனுடைய அப்பா சகரியா, எலிசபெத் யோவான் ஸ்நானகனுடைய அம்மா. இந்த சகரியா லேவி கோத்திரத்துல பிறந்தவன். இவன் ஒரு ஆசாரியன். தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு தகுதி பெற்ற ஒரு ஆசாரியனாய் இருந்தான். இந்த சகரியாவுக்கு மரியாதை இல்லை, ஏன்னா குழந்தை கிடையாது. சகரியாவுக்கு குழந்தை கிடையாது, அற்பமா எண்ணப்பட்டான். மற்ற ஆசாரியர்களால, தன்னுடைய லேவி கோத்திரங்களினால இந்த சகரியா அற்பமா எண்ணப்பட்டான், பிள்ளை இல்லாததினால. ஒவ்வொரு தடவையும் தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசித்து தூபம் காட்டுகிற பணியை செய்ய சீட்டு போடும்போது மற்ற ஆசாரியர்கள் எல்லாம் நினைப்பாங்களாம், இவனுக்கு சீட்டு விழுந்துடக்கூடாது, இவன் பிள்ளை இல்லாதவன், இவன் மனைவி ஒரு மலடி, இவன் உள்ள போய் என்ன செய்யக்கூடாது, தூபம் காட்டக்கூடாது, அந்த தகுதி இவனுக்கு இல்ல, இவன் பேருக்கு சீட்டு விழக்கூடாது அப்படின்னு எல்லா ஆசாரியர்களும் ஒவ்வொரு தடவையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ரவுண்ட்ல அந்த சூழ்நிலை வருது பாருங்க. சீட்டு போட்டு குலுக்கி எடுக்கிறாங்க. அந்த சீட்டானது சகரியாவின் பெயரில விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியாவின் பேரில விழுந்தது. அவன் அந்த தகுதியை பெறான். அந்த விசேஷித்த இடத்துல அவன் நின்று கொண்டிருக்கிறான். தேவாலயத்திற்குள்ளாக கடந்து போகிறான். அங்கே அவன் தூபம் காட்ட போகும் பொழுது அங்கே கர்த்தருடைய தேவ தூதன் நிற்கிறதை காண்கிறான். பிரியமானவர்களே, யாரு? தன்னுடைய கோத்திரத்தாலேயே அற்பமாய் எண்ணப்பட்டவன், தன்னுடைய ஜனமாகிய ஆசாரியர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்டவன், வெறுமையா எண்ணப்பட்டவன். தேவாலயத்திற்குள்ளாக போகும் பொழுது அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தருடைய தூதன் நிற்கிறதை அவன் தரிசிக்கிறான், தரிசனத்தை காண்கிறான். அப்ப தேவதூதன் சொல்றான், உன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்ப இந்த சகரியா சொல்றான், நான் கிழவனா இருக்கேன், எனக்கு புள்ள பெற முடியுமா? இப்ப ஒரு சந்தேகத்தை எழுப்புனதுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் வார்த்தையை நீ விசுவாசிக்காததுனால குழந்தை பறக்கிற வரைக்கும் நீ பேசாத ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல அங்கேயே தேவாலயத்துக்கு உள்ளேயே பேச முடியாத ஊமையாயிட்டான். அல்லேலூயா. தூபம் காட்டுற பணி எல்லாம் முடிஞ்சிச்சு. இவன் வர்றதுக்கு லேட் ஆக ஆக ஜனங்கள்லாம் வெளியே நினைக்கிறாங்க, சே கர்த்தரை முடிச்சவனா உள்ள அனுப்பி வச்சான், என்ன ஆனானே தெரியலையே அப்படின்னு எல்லாம் வெளியே இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் தாமதமாகி உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வாரான். ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, என்ன இவ்வளவு நேரம் என்ன செஞ்ச, என்ன ஆச்சு உள்ள? அப்ப ஜனங்களே, இவனால வாய் பேச முடியல, ஆண்டவர் வாயை அடைச்சிட்டாரு, ஊமையாக்கிட்டாரு. அல்லேலூயா. பேச முடியல, ஆக்ஷன் காட்டுறான், செய்கையில பேசுறான். அப்ப ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் உள்ள தரிசனத்தை கண்டிருக்கிறான். கர்த்தர் கொடுத்த தரிசனம், ஏதோ ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறான் என்று சொல்லி இவன் செய்கையிலேயே சொல்றான், தேவ தூதனை நான் தரிசித்தேன், கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இந்த செய்தியை சொன்னாரு, என் மனைவி கர்ப்பவதி ஆவா என்கிற செய்தியை சொன்னாரு.
நான் அதை விசுவாசிக்காததுனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்பான்னு என்னைய ஊமையா வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத செய்கையிலேயே மக்களுக்கு அவன் செஞ்சு காண்பிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொன்னபடியே எலிசபெத் கர்ப்பமாகிறாள். அவன் 5 மாசம் தன்னைய வெளியே காட்டல, ஏன்னா வயசாயிருச்சு. ஒரு பக்கம் அசிங்கம், எப்படி வெளியே சொல்ல அப்படின்னு 5 மாசம் வெளியே வராம என்ன செய்யறா, உள்ளுக்குள்ளேயே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு 6வது மாதத்துல இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் பரிசுத்த ஆவியானவரால கர்ப்பவதி ஆகிற செய்தியை எலிசபெத் கேள்விப்படுறா. அல்லேலூயா. ஆமா, கேள்விப்படுறா. அப்ப மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறா. நான் பரிசுத்த ஆவியானவரால கர்ப்பம் தரிச்சிருக்கிறேன், எனக்குள்ள பிறப்பது மேசியாவாகிய ரட்சகர், நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன். சொன்ன உடனே எலிசபெத் வயிற்றுக்குள்ள இருந்த யோவான் ஸ்நானகன் ஆகிய 6 மாத குழந்தையானது கர்ப்ப பையிலேயே துள்ளி குதித்தது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. யாருடைய பிள்ளை? நான் சொந்த கோத்திரத்தாலே ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட சகரியாவின் மகன். 6 மாத குழந்தை கர்ப்ப பையில இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கேள்விப்பட்டு உள்ளுக்குள்ள இருந்த யோவான் ஸ்நானகன் துள்ளி குதிக்கிறான். உள்ளுக்குள்ளேயே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாக அவன் பிறந்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, கருவிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, இயேசு கிறிஸ்துவுக்கே ஞான ஸ்நானம் கொடுத்த பிள்ளை. ஆமென். மேசியாவாகிய கர்த்தருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த பிள்ளை, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் முன்கூட்டியே அனுப்பப்பட்ட பிள்ளை சகரியா பெற்றெடுத்தான், எலிசபெத் பெற்றெடுத்தாள். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இயேசுவுக்கு வழியை செவ்வை பண்ண, இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த இந்த யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டான் என்று வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சகரியாவுக்கு சீட்டு விழுந்தது. உன் பேர்ல சீட்டு விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக ஜனங்கள் வழி தெரியாத ஆடுகளை போல குருடானவர்களாக எங்க போறோம், எங்க விழ போறோம், என்ன செய்ய போறோம், நம்முடைய முடிவு என்னன்னு தெரியாம குருட்டுத்தனமாய் போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி வழி காட்டுவதற்காகத்தான் என் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த அற்பமாய் எண்ணப்பட்ட சகரியாவுக்கு பிறந்த பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க, கொண்டு வந்தாரு பாருங்க. இன்றைக்கு அற்பமாய் எண்ணப்படுகிற உன்னைய கொண்டு ஆண்டவர் ஜனங்களுக்கு, உலகத்துல வசிக்கிற மக்களுக்கு இதுதான் வழி, இந்த வழியில நடந்து போ, இது உனக்கு ஆசீர்வாதமானது, இது பரலோகத்துக்கு போற வழி, இது நரகத்துக்கு போகிற வழி என்கிற வழியை காண்பிக்கிற மகனாக மகளாக என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மீட்பர் ஆலயத்துல உட்கார வச்சிருக்கிறார். உன் குடும்பத்தால அற்பமா எண்ணப்பட்ட ஒரு காலத்துல உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால அற்பமா எண்ணப்பட்ட, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமா, அற்பமா எண்ணப்பட்ட. போன வாரம் எங்க அம்மா வந்தாங்க பாருங்க. அம்மாட்ட சொன்னேன், ஏமா நான் ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு வரலான்னு எத்தனை நாள் தாய் வீடுன்னு வீடு தேடி வந்து உங்களால விரட்டுப்பட்டு வந்திருக்கேன், மறந்துட்டீங்களா, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். என்னை எத்தனை நாளுமா நீங்க விரட்டு விட்டுருக்கீங்க, அந்த வீட்டுல ஒரு ராத்திரி என்னைய தங்க விட்டுருக்கீங்களா, கொஞ்ச நேரம் என்னைய உட்கார விட்டுருக்கீங்களா, எவ்வளோ மனவேதனையோட வருவேன், எவ்வளோ என்னை நீங்க விரட்டி இருக்கீங்கம்மா, இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்காருமா. வீட்டுக்கு வருவேன், என்னை பெத்த தகப்ப என்னைய வெறுப்பாரு, நீங்க என்னைய வெறுப்பீங்க, எல்லாரும் வெறுப்பீங்கம்மா சொல்லி கண்ணெல்லாம் கலங்கினேன் பாருங்க, அழுதேன் பாருங்க. எங்க அம்மா சொன்னாங்க, சாகர வரை இவன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா போலயே, ஏன்னா அவங்களுக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இன்னமும் இவன் இதெல்லாம் மறக்கலையே, ரொம்ப வேதனைப்பட்டு, நான் சாகர வரை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு சாட்சி, என் சாட்சிக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்காரு. இது என்னைய போல சூழ்நிலையில இருக்கிற எத்தனையோ பேரை தட்டி எழுப்புறதுக்கு உதவியா இருக்கும்.
உங்க அப்பா தான் பிள்ளை உன்னைய வரட்ட சொன்னாரு. நீ எப்ப வந்தாலும் உங்க அப்பா சொல்லுவாரு, அவ எதுக்கு வந்திருக்கா, அவளை ஏன் உள்ள விட்ட, என்ன விஷயத்துக்காக வந்திருக்கா, அவளை விரட்டி விடு அப்படின்னு ரூமுக்குள்ள கூப்பிட்டு எங்க அப்பாட்ட சொல்லுவாராம், அவளை விரட்டி விடு. யாரு யாரு? என்னை பெத்த தகப்பன். நான் விபச்சாரம் பண்ணல, நான் வேசித்தனம் பண்ணல, எங்கேயும் திருடல, எங்கேயும் கெட்ட பெயர் எடுக்கல, கர்த்தருக்காக மட்டும்தான் நின்னேன். விரட்டினார் பிரியமானவர்களே. என்னை நேசிக்க யாரும் ஆள் இல்ல, என்கிட்ட அன்பு காட்ட யாரும் ஆள் இல்ல. ஆண்டவராகிய கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டேன், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பமா இருந்த என்னை இங்க உட்கார்ந்து இருக்கிற உனக்கு வழி காண்பிப்பதற்காக, உனக்கு வழியை செம்மைப்படுத்துவதற்காக, உனக்கு இதுதான் வழி என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி நீ ஓடுவதற்கு அடையாளத்தை காண்பிப்பதற்காக அற்பமா எண்ணப்பட்ட என்னை கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்ப என் மூலமா உன்னைய கொண்டு வந்து வச்சிருக்காருன்னா, உன் மூலமா எத்தனையோ பேரை கொண்டு வந்து உட்கார வைக்க போறாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ சாதாரணமானவன் இல்ல, நீ சாதாரணமானவன் இல்ல இல்ல. அல்லேலூயா. ஆமா, என் மூலமா நீ வந்திருக்கனா, உன் மூலமா ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது. ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்த போற. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமா ஆமா. கவலைப்படாத, எதை சந்திச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லு, நன்றி மாத்திரம் சொல்லு. சரியா? அடுத்ததாக ஒரு மனுஷனை குறிச்சு பார்க்க போறோம். சரியா? யோனத்தான். இது வரைக்கும் எத்தனை பேரை பார்த்தோம் சொல்லுங்க? முதல்ல யாரை பார்த்தோம்? யோனா. ரெண்டாவது மத்தியா. மூணாவது சகரியா. இப்ப நாலாவது யோனத்தான். யோனத்தான் பேர் தெரியுமா? என்ன அப்படியும் ஒரு பேர் பைபிள் இருக்குதா? சவுல் ராஜாவினுடைய பிள்ளை தான் யோனத்தான். சரியா? பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த யோனத்தான் பேர்ல சீட்டு விழுது. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 42வது வசனம். 1 சாமுவேல் 14:42. இந்த வசனத்துல 1 சாமுவேல் 14:42 என்ன இருக்குது? எனக்கும் என் பிள்ளை யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்க. யார் மேல சீட்டு விழுகுதுன்னு பார்ப்போம். யோனத்தான் மேல சீட்டு விழுந்துச்சு. என்ன சீட்டுன்னு சொல்லி பார்த்தா, அங்க யோனாவை தேவ சித்தம் செய்யறதுக்காக விழுந்துச்சு. மத்தியாவை காலியான பரிசுத்த இடத்தை நிரப்புறதுக்கு விழுந்துச்சு. சகரியாவை அற்பமா எண்ணப்பட்ட சகரியா எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா நிக்கிறதுக்காக சீட்டு விழுந்துச்சு. இங்க யோனத்தானுக்கு ஒரு சீட்டு விழுகுது. என்ன சீட்டுன்னு சொல்லி பார்த்தா, அவன் சாகணும். யார் சாகணும்? யோனத்தான சாகடிக்கிறதுக்காக சீட்டு விழுந்திருக்குது. எதுக்காக அவன் சாகணும்? தன்னுடைய ஆயுததாரினா என்னது? ராஜாவினுடைய ஆயுதம். இந்த பட்டயம், வாளு இதெல்லாம் சுமக்கிறதுக்குன்னு ஒருத்தவன் இருப்பான் பக்கத்திலேயே. ராஜா சுமந்துட்டு போக மாட்டாரு. சரியா? தன்னுடைய ஆயுதத்தாரிய யோனத்தான் கூப்பிட்டு, நம்ம பெலிஸ்தியர்கள் இருக்கிற தானியத்துக்குள்ள போலாமா? எப்ப பாரு இந்த பெலிஸ்தியர்கள் நமக்கு விரோதமாவே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம், வா நீயும் நானும் கமுக்கமா என்ன செய்யலாம், அந்த பெலிஸ்தியர்கள் இருக்கிற இடத்துக்கு தானியத்துக்கு நம்ம இறங்கி போலாம். சைலண்டா 2 பேரும் போயிட்டாங்க. போய் அங்க இறங்கிட்டாங்க. அவன் பெலிஸ்தியன் என்ன செஞ்சான்? வா பார்க்கலாம் அப்படின்னவன என்ன செஞ்சாங்க? 2 பேரும் போயிட்டாங்க. அங்க முதல்ல 20 பேர் என்ன செய்யறாங்க? 20 பேரு மடிஞ்சு கீழே விழுகிறாங்க. யுத்தம் பெருசா ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த செய்தியை சவுல் ராஜா கேள்விப்பட்டு, என் பிள்ளை யோனத்தான் எப்ப போனான்னு தெரியல ராஜாவே, அங்க யுத்தம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. சரி வா, அப்ப எல்லாரும் போலாம். எல்லாரும் என்ன செஞ்சாச்சு? இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க யுத்த காலத்துல பெலிஸ்தியர்களோட. அப்ப ராஜா சவுல் சொல்றான், இன்னைக்கு யாருமே சாப்பிடக்கூடாது, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் உபவாசத்துல இருக்கணும்.
அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க? உபவாசத்துல இருக்காங்க, பசியோட இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பசியோட இருக்கிறாங்க, ஒன்றும் முடியல. ஆனாலும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா இப்படி சொன்னது யோனத்தானுக்கு தெரியாது. யோனத்தான் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? தான் கையில இருந்த குச்சிய ஒரு தேன் கூட பார்த்த உடனே அவனுக்கு நாக்கெல்லாம் அப்படியே ஊறுது. அந்த தேன் கூட பார்த்த உடனே கையில இருக்கிற குச்சியை வச்சு இப்படி குத்தி அதுல வழிகிற தேனை எடுத்து என்ன பண்ணிட்டான்? நக்கிட்டான். இங்க ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஜெயிக்கணும்னு சொல்லி ஜபத்தோட உபவாசத்தோட பசியெல்லாம் அடக்கி நாக்கெல்லாம் அடக்கி அங்க போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க, யுத்தத்துல இருக்கிறாங்க. ஆனா ராஜா பிள்ளை என்ன செய்யறான்? இவனுக்கு விஷயம் தெரியாததுனால தேன் கூட்ட குத்தி அதுல இருந்து தேன் அப்படியே வழியும் போது அந்த குச்சியை எடுத்து அதை எடுத்து சுகமா நக்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது சவுல் சொல்றான் மக்கள்கிட்ட, இதுக்கு அடுத்து பெலிஸ்தியரோட யுத்தத்தை நம்ம தொடரலாமா ஆண்டவர்கிட்ட? எல்லாரும் கேட்போம். எல்லாரும் கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் மௌனம் சாதிக்கிறார். ஒரு பதில் இல்லை. யார்கிட்ட இருந்து ஒரு பதிலும் கிடையாது, அமைதியா இருக்காரு. உடனே சவுல் ராஜாவுக்கு, என்னடா ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு, நம்மள்ட்ட ஏதாவது தப்பு இருந்தாதான் அவர் பேச மாட்டாரு, யார் என்ன தப்பு செஞ்ச, என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு உடனே அங்க என்ன செய்யறாங்க? சீட்டு போடுறாங்க. எல்லா மக்களும் ஒரு பக்கம், ராஜாவும் யோனத்தான் அப்பாவும் பிள்ளையும் ஒரு பக்கம், ரெண்டு பிரிவா இருக்கு. சீட்டு போடுங்க. சீட்டு போட்ட உடனே ஒரு சீட்ல இஸ்ரவேலர்கள் மக்கள், ஒரு சீட்ல ராஜா வீடு. ரெண்டையும் போட்டு எடுத்தா சீட்டு யார் பேருக்கு வருது? ராஜா பேருக்கு வருது. ராஜாவுக்கு பயங்கர ஷாக். அடேங்கப்பா, ஐயோ தப்பு நம்ம மேலனா, நம்ம வேற சொல்லிட்டோமே, தப்பு யார் மேல இருக்குதோ அவன் கொலை செய்யப்படணும்னு சொல்லிட்டோமே. பேர் இங்க யார் பேர் வருது? தான் வீட்டுக்கே வருது. உடனே ராஜா சொல்றான், சவுல் ராஜா யோனத்தான் ரெண்டு பேருக்கும் தனித்தனியா சீட்டு போடு. ரெண்டு சீட்டு குலுக்கி போட்டா சீட்டு எங்க வருது? யோனத்தான் மேல வருது. எடுத்த உடனே ராஜா கேக்குறாரு, மகனே குமாரனே என்னடா செஞ்சுட்ட? ஏப்பா நான் வேற சீட்டு யார் மேல விழுகுதோ, தப்பு யார் பண்ணாங்களோ அவன் கொலை செய்யப்படணும்னு வேற சொல்லிட்டேன், நீ என்னடா தப்பு பண்ண? அப்பா அவன் சொல்றான், அப்பா நீங்க சொன்னதே எனக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி குச்சியை வச்சுட்டு போகும்போது நாங்க தேன் கூடு இருந்துச்சு, குத்தி அதோட ருசியை நான் நக்கி நல்லா சாப்பிட்டேன்ப்பா, அதுதான் தப்பு செஞ்சேன். நீ யாரா இருந்தாலும் நீ கொலை செய்யப்பட வேணும். அதுல சவுலு கரெக்டா கடவுளுக்கு பயந்து இருந்தான் பாருங்க. தான் பிள்ளைன்னு காப்பாற்ற நினைக்கல. ஆனா ஜனங்க யோனத்தானை காப்பாற்றினார்கள். ஜனங்க ராஜா கிட்ட பேசுறாங்க, ராஜாவே யோனத்தானை கொலை செய்ய வேணாம், அவன் தான் யுத்தத்துக்கே கிளம்புனான், பெலிஸ்தியர்களை எப்படியாவது தோற்கடிக்கணும், எப்படியாவது வீழ்த்தணும்னு அவன் தான் ராஜாவே முயற்சி எடுத்து தனியா ஆயுததாரிய கூப்பிட்டுக்கிட்டு போனான். அவனை கொலை செஞ்சிடாதீங்க, அவன் பாவம், அவன் நம்ம தேசத்து மேல அக்கறை உள்ளவன், அவனை கொலை செய்யாதீங்க அப்படின்னு ஜனங்க அவனுக்காக பரிதபித்து சப்போர்ட் பண்ணி பேசி அங்க யோனத்தானை காப்பாற்றி விட்டாங்க. அல்லேலூயா. யோனத்தானுக்கு விழுந்த சீட்டு ஆபத்தான சீட்டு. அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக விழுந்தது. ஆனா அவனை காப்பாற்றுவதற்கு அங்கே தேசத்தின் ஜனங்கள் அத்தனை பேரும் எழும்பி நின்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் மேல தவறான சீட்டு, ஜனங்க மற்றவங்க யார் யார் தவறாய் பேசினாலும் சரி, தவறான விதத்துல பொய்யான விதத்துல பொய் வழக்கு சொல்லியோ இல்ல பொய் சாட்சி சொல்லியோ உனக்கு விரோதமாய் கூட்டங்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலே இருந்து உன்னை தப்புவிக்க உனக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது ஒரு நாளும் உன்னை அணுகாது. உன்னை ஆபத்துக்குள்ளாய் விபரீதத்துக்குள்ளாய் தள்ளி விடுவதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமா இருந்துச்சுன்னா அதை காட்டிலும் பெரிய கூட்டம் ஒன்று உனக்காய் ஆதரவு கொடுத்து பேசுவதற்கு நான் வைத்திருக்கிறேன். சீட்டு வா மேல விழுந்தாலும் சரி, நீ ஏன் பிள்ளை, உன்னை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவரா இல்லையா? கர்த்தர் நல்லவரா இல்லையா? அப்சலோம் தாவீதுக்கு அடுத்து, தாவீதோட பிள்ளைதான் அப்சலோம், 3வது பையன்.
அப்சலோம் அப்பாவுக்கு அடுத்து நான் தான் ராஜாவாகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றான். தனக்குன்னு ஆட்களை வேற கூட்டிக்கிட்டான். துஷ்டமான ஆட்கள், துன்மார்க்கமா வாழ்ற ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டான், அப்சலோம் தனக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டான் ஒரு பெரிய கூட்டம். தாவீது ராஜாவுக்கு விரோதமா, தாவீது ராஜாவுக்கு அடுத்து நான் தான் ராஜாவா சிங்காசனத்துல உட்காரு. பயங்கர எதிராளி ஆயிட்டான் அப்பாவுக்கு. பல விதத்துல யுத்தத்துல இறங்கி தகப்பனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அகித்தோப்பேல் என்கிறவன் தவறான ஆலோசனையும் கொடுக்கிறான். அப்சலோமை தவறாய் வழி நடத்துவதற்கு நிறைய பேர் அவனுக்கு ஆதரவாய் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இவன் எவ்வளவோ முயற்சி பண்ணனா அப்சலோம், ஆனால் கர்த்தர் நியமித்தது சிங்காசனத்திற்கு என்று சாலமோனை நியமித்திருந்தார். சாலமோனை நியமித்திருந்தார். அந்த இடத்தை நிரப்ப, அந்த சீட்டை நிரப்ப நியமிக்கப்பட்டவன் யாரு? சாலமோன். சாலமோன் அவர் வாட்டுக்கு இருந்திருப்பாரு. ஏன்? எனக்கு முன்னாடி அண்ணனுங்கெல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சாலமோனை நான் ராஜாவா சிங்காசனத்துல உட்கார வைப்பேன்னு சொன்னது பத்சேபாளுக்கும் நாத்தான் தீர்க்கதரிசிக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. சாலமோனுக்கே தெரியாது. சாலமோன் அவர் வாட்டுக்கு சாதாரணமா இருந்திருப்பார். நமக்கும் இந்த சிங்காசனத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். ஆனா கர்த்தர் நினைச்சிருந்தாரு, நீ தாண்டா சிங்காசனத்துக்கு நியமிக்கப்பட்டவன். அல்லேலூயா. காலியாக போகிற அந்த சிங்காசனம் உனக்கு தான். அப்சலோம் எவ்வளவோ முயற்சி பண்றான். கடைசியில் அப்சலோம் நிலைமை என்னாச்சு தெரியுமா? அப்சலோமுக்கு முடி கூந்தல் இங்க வர, சரியா இங்க வர அடிக்கும் பாருங்க அவன் கூந்தல். அவன் கோவேறு கழுதையில உட்கார்ந்து யுத்தத்துக்கு வேகமா போகும்பொழுது ஒரு கர்வாலி மரத்தினுடைய கிளையில அவ்வளவு வேகமா போறான். மரத்தின் கிளையில அவனுடைய கூந்தல் அப்படியே சுத்திக்கிட்டு இவன் தொங்குறான். கழுதை அது வாட்டுக்கு ஓடுது. இவன் உயிரோட தன்னுடைய தலைமுடி அந்த கர்வாலி மரத்தின் கிளையில சிக்கி அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கிறான். இவன் தொங்குறத பார்த்துட்டு யோவாபு கிட்ட செய்தி வருது, அப்சலோமு தொங்கிக்கிட்டு இருக்கான் கர்வாலி மரத்துல. டேய் பாத்தியேடா, உடனே அவனை வெட்டி பீஸ் பீஸா ஆக்க வேண்டியதானே. உடனே இவன் சொல்றான், ஐயோ நீ எத்தனை வெள்ளி கொடுத்தாலும் எத்தனை தங்கம் கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ராஜா பிள்ளை மேல கை வைக்க மாட்டேன். வேணா நீ போய் செய். இந்த கதையை இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு நானே போய் செஞ்சிருப்பேன்னு யோவாபு என்ன செய்யறான், யோவாபு போய் அங்க அவனை கொலை செய்கிறான். கொலை செய்ய எவ்வளவோ முயற்சி எடுத்தான் அந்த சிங்காசனத்துல உட்காரணும்னு சொல்லி. ஆனா அவ்வளவு ஃபெயிலியர் ஆனது. அதுல நியமிக்கப்பட்டது யார் என்றா அற்பமா எண்ணப்பட்ட நீதான் பிரியமானவர்களே. புறக்கணிக்கப்பட்ட நாம் தான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இன்றைக்கு ஊர் ஜனங்களாலே குடும்பத்தாராலே அற்பமா எண்ணப்பட்ட இருக்கிற நீங்களும் நானும் தான் காலியான சீட்டை நிரப்புவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள். காலியா இருக்கிற இடத்தை நிரப்புவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே. நீ நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. சீட்டு இன்றைக்கு உன் பேரிலும் என் பேரிலும் விழப்போகிறது. கர்த்தரால் நாம் விசேஷமானவர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, சீட்டு என் பேர்ல விழுந்துச்சுன்னா நான் பாக்கியவதி பாக்கியவான் ஆண்டவரே. நான் பாக்கியவதி பாக்கியவான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என் பேரில் சீட்டு விழுந்ததுக்காக